அங்கே வந்து எதுவும் பண்ணல. சரி நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறோம். இது இடையில என்னன்னா எனக்கு ஃபிட்ஸ் வரும். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் எல்லாருக்கும் தெரியும். அவங்க எந்த மோட்டிவ் வச்சு அவங்க செஞ்சாங்கன்னு தெரியாது. பாண்டிச்சேரி குடும்பம் அனுப்பி என்னைய குழந்தைய எதுவும் பண்ணி எனக்கு ஃபிட்ஸ் வரதை வச்சு அவங்க ஏதோ பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மேம் பண்ணுது. இந்த மேரேஜ் எல்லாமே ஃபோர்ஜரி. அந்த இடையில கொரோனா வந்துச்சு பாரு, அந்த டைமில் லாக்டவுன் போட போகிறாங்க ஒரு 3 days அப்படின்னோடனே நான் என்ன சொன்னேன், வந்து எங்கள் வீட்டுக்கு வான்னு சொன்னதுக்கு இல்லை வர முடியாது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, லாக்டவுன் போயிட்டா வண்டிலாம் வர விட மாட்டாங்க, நீ வந்தே ஆகணும்னு சொல்லி நான் சண்டை போட்ட பிறகு யூனிஸ் வந்தாங்க. வந்த பிறகு அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபோன் அட்டன் பண்ணி பேசானதுக்கு இல்லை நீ கம்முன்னு சொல்லிட்டு சைலண்டாக பார்த்துட்டாரு. அப்புறம் திருப்பி அவங்க அடிக்கடி அவங்க அண்ணன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க பாரு மேம், உடனே அவர் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசினார். என்னன்னு கேட்டதுக்கு இதுமாதிரி நான் பாண்டிச்சேரிக்கு போகிறேன்னு சொன்னேன். பாண்டிச்சேரிக்கு போகல, அவங்க வீட்டில் இருக்கேன், நேற்று நைட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிங்களே அதை வச்சு என்கிட்ட சண்டை. அவங்க 2 பேரும் ஃபோனில் பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. சரிம்மா, இப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் முறைப்படி பண்ணல சொல்கிறீங்க, ஆனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, ஆனால் அதுக்கான அத்தாட்சி எதுவும் இல்லை.